ஹலோ வியூவர்ஸ். பாக்யராஜ் அவர்கள் இறந்து 2 நாள் ஆனாலும் அவர் நம்மளை விட்டு போனது பார்த்திங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. திடீர்னு நல்லா இருந்தார், வாக்கிங் போனார், பார்த்தா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பல பேருக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா நல்லா இருந்தவங்களே திடீர்னு இப்படி போனால் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிருக்கு. அதாவது அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாக்கிங் போயிட்டு இறந்திருக்காரு. அப்போ ஒரு சத்தியம் வாங்கியிருக்காராம் தன்னுடைய மகள் கிட்ட இறக்கும்போது. அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா குஷ்புவோட கல்யாணத்துக்காக, குஷ்பு அவங்க மகளோட கல்யாணத்துக்காக கோவா வரைக்கும் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு இரவு நேரங்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன நடந்திருக்குதுன்னா, அதாவது அவர் இறந்த காலையில் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எழுத்தாளருக்கான தேர்தல் இருந்திருக்கு. அந்த தேர்தலில் நம்ம நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம் காலையில் 10 மணிக்கு அப்படிங்கிறனால முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு இரவு என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு வந்திருக்காரு. நம்ம நிற்கலாமா, ஜெயிச்சிடலாமா, என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், எந்த மாதிரி போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால சக நடிகர்கள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா இரவு முழுக்க பேசிக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராக டென்ஷனாக இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு காரணம் கூட அடுத்த நாள் காலையில் திடீர்னு அவருக்கு இறப்பு வரதுக்கான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இன்னும் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நடைபயிற்சி போயிட்டு வந்தாவே மேக்ஸிமம் நோட் பண்ணி பாருங்கள், ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் காலையில் 4 மணிலேருந்து 7-8 மணிக்குள்ளே தான் ஹார்ட் அட்டாக் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. பட் இப்போ நம்ம அது டாபிக் கிடையாதுங்க. பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோஃபாவில் உட்காந்துருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ போகிற வழியில் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் மயக்கம் போட்டிருக்காரு. அந்த மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, தன்னுடைய மகள்கிட்ட ஏதோ ஒரு சத்தியம் வாங்கியிருக்காராம். ஒருவேளை நான் வரல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறத கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மகளும் சரண்யா அவங்களும் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டாபிக் பெருசாக இல்லை, கண்டிப்பாக இவர் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது. பட் அந்த சத்தியம் என்ன, எதுக்கு வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்காங்க. அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய மகளையும் மகனையும் எப்படியாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகன் ஒரு சில படங்கள் நடித்தாலும் மகளில் பார்த்திங்கன்னா இவரே ஒரு கதை எழுதி இயக்கி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு, பாரிஜாதம்னு. ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சரியாக போகாத டைமில் இவங்க பார்த்திங்கன்னா யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் பண்ண பையன் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலர். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாக்யராஜ் அவங்க இல்லை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஏற்றுக்கல போல், அவங்களுக்காக ஏதோ ஃபாரின்லாம் போயிருக்காங்க போல், சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது இவங்களுடைய கதைகள். ஆனால் விஷயம் என்னன்னா, அப்பா பேச்சை மகள் கேட்கல. இதுதான் பார்த்திங்கன்னா விஷயம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இவங்க அப்பாவாக பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் எது உண்மைனா, இவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு பண்ணது சுத்தமாக பிடிக்கல, சொல்கிற பேச்சை பொண்ணு அப்போ அந்த டைமில் கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல மனவேதனைகள் அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகன் சாந்தனுக்கும் பார்த்திங்கன்னா 11 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, குழந்தைல அப்படிங்கிற கவலைகளும் அவருடைய மனதில் பார்த்திங்கன்னா போட்டு வாட்டி வச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் திரும்ப நாம் ஒரு வேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா மட்டும்தான் தனியாக இருப்பாங்க, அதாவது பூர்ணிமா மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. அப்போ அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கோ, அப்போ தான் நல்லா இருப்பேன், அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தகவல் வெளியே இருக்குங்க. ஸோ இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அவருடைய திரைக்கதைகள், கதைகள் நம்ம எப்போ பார்த்தாலும் நார்மலான ஒரு லைஃப்பில் எப்படி ரியலாக எப்படி இருக்குமோ அது போல தான் அவருடைய கதைகள் இருக்கும். அதே போல் தான் அவருடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா இந்த இறுதி சடங்கில் அழுதுருக்காங்க. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் அவங்க பேச்சு கேட்காத போனது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் அழுதுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் அங்கே இருந்தவங்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெகிழ வச்சுருக்கு. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராதிகா அவர்கள், சுகாசினி அவர்கள்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குமே நெருங்கியவங்க பாரதி ராஜாவும் இதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க போன மாதம், அதே இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதே போல் இப்போ பாக்யராஜும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மனவேதனையில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மனவேதனையிலேயே இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு
ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "மனுஷனா நீங்கலாம்?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அது என்ன நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது பாக்யராஜ் அவர்களோட இறுதி அஞ்சலி வந்து செலுத்துவதற்காக நெறைய திரைப்பிரபலங்கள், நண்பர்கள், ரசிகர்கள்னு ஏராளமானோர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இல்லத்திற்கு வந்து திரண்ட நிலையில அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலும், சில யூடியூப் சேனல்கள் செயல்பாடுக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க. தமிழ் சினிமாவுல இயக்குனர் இமயமாக போற்றப்படும் பாரதிராஜாவோட உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கிய பாக்யராஜ், பின்னர் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் இதுபோல பல விஷயங்கள், பல வெற்றி படங்களையும் அவர் இயக்கியிருக்காரு. ஸோ இவருடைய மறைவு செய்தி வெளியானதுமே திரையுலகினர் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க. இறுதி அஞ்சலிக்காக அவரது உடல் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடக உள்ளடக்க உருவாக்குனர்களின் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. துக்கத்தில் இருந்த குடும்பத்தினரையும் அஞ்சலி செலுத்த வந்த பிரபலங்களையும் தொடர்ந்து கேள்விகள் கேட்பது, கேமராக்களை நெருக்கமாக கொண்டு செல்வது, மைக்குகளை நீட்டி கருத்து கேட்பது, உள்ளே செல்லும் வழியை மறைத்து நிற்பது போன்ற செயல்கள் அங்கு இருந்தவர்களுக்கு பெரும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நடிகர் ராதிகா அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாகவே பதிவு செஞ்சுட்டாங்க. அங்கே கூடியிருந்த ஊடக பிரதிநிதிகள் மற்றும் யூடியூப் சேனல்களிடம், உங்களுக்கு டிஆர்பி வேண்டுமென்றால் தனியாக நடித்து தருகிறோம், ஆனால் இந்த இடத்தை சர்க்கஸ் ஆக்காதீர்கள் என்று வேதனையுடன் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. அவரது இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டது. இறுதியஞ்சலிக்காக வந்திருந்த கூட்ட நெரிசலின் காரணமாக அவரும் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராதிகா தனது சமூக வலைதள பதிவின் மூலம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் தற்போதைய சூழ்நிலை குறித்து கவலையும் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த பதிவில் பாக்யராஜுடன் தமக்கு இருந்த சுமார் 50 ஆண்டுகால நட்பை நினைவு கூர்ந்த அவர், சிறந்த படைப்பாளி, சிறந்த எழுத்தாளர், சினிமாவில் பல எல்லைகளை கடந்தவர். அவருடன் எண்ணற்ற சிரிப்புகளையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் துணையாக இருந்தவர். அவரது குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். அதோடு துக்கம் அனுசரிக்க வேண்டிய ஓர் இடம் தேவையற்ற பரபரப்பால் சர்க்கஸ் போல் மாறியிருப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். நாம் எப்போது இவ்வளவு இரக்கமற்றவர்களாக மாறினோம்? மறைந்தவருக்கு உரிய மரியாதையும் குடும்பத்தினருக்கு தேவையான தனிமையும் வழங்கப்பட வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகள் இனி ஏற்படாத வகையில் அரசு மற்றும் திரையுலகம் இணைந்து உரிய நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். ராதிகாவின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்களில் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இறுதி அஞ்சலி நிகழ்வுகளை செய்தியாக பதிவு செய்வது அவசியம் என்றாலும் துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினரின் தனியுரிமையும் மறைந்தவரின் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து பல தரப்பினரிடமிருந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் பிரபலங்களின் இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் ஊடகங்களும் சமூக ஊடக சேனல்களும் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து மீண்டும் ஒரு முறை விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரையுலகில் தனித்துவமான திரைக்கதைகளாலும் குடும்ப பொழுதுபோக்கு படங்களாலும் ரசிகர்களின் மனதில் அழியாத இடம் பெற்றிருந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் மறைவு திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக திரைப்பிரபலங்கள், நண்பர்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் அவரது இல்லத்திற்கு திரண்ட நிலையில் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலும் சில யூடியூப் சேனல்களின் செயல்பாடுகளும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவல் தாங்க தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பாக்யராஜ் அவர்களுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டுக்கு கீழே ஆர்ஐபி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். அவர் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.